சனி வந்து அப்படியே ஜவ்வு மாதிரி இழுக்கிறது. அதனால உறவுகளுக்கு இடையே வந்து பிரிவினைங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஆனா மனக்கசப்பை கொடுத்துருவாரு. அதனால அந்த மாதிரி விஷயங்கள நிதானமா கையாளுங்க. ஆனா இந்த சனி வந்து உங்களுக்கு திக்பல சனி வந்து நல்லபடியா வேலை செய்வாரு. பெரிய லெவல்ல பாதிப்புகள் இருக்காது. சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. நல்ல பிரெயின ஷார்ப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியுமோ, என்னென்ன ஆக்டிவ் எல்லாம் பண்ண முடியுமோ, புக் படிக்கிறது, எந்த விஷயத்த நீங்க செய்றீங்களோ அதை குரோத் பண்றதுக்கு அதை தேடி தேடி படிக்கிறது, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. காசு பணம் மலை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிரும். அதனால கவலையப்படாதீங்க. மேக்சிமம் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, ஆஞ்சநேய வழிபாடு தான் சிறந்தது. ஏன்னா 7ஆம் இடத்து சனி திக்பல சனியா இருக்கிறப்போ அவருடைய தீமைகள் குறைஞ்சு நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை, புதன்கிழமை புதன்கிழமை பண்ணுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா உங்களுக்கு இப்ப புணர்ப்பு வளர்பிறையில பிறந்தாலும் சரி, தேய்பிறையில பிறந்தாலும் சரி, புணர்ப்பு தோஷமா உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தயவு செய்து மாசத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்களாகவோ ரிலேஷனாவோ இருக்கக்கூடாது. தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பேரு தான் அன்னதானம். சோ அதனால ஒருத்தருக்கு உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நல்லது. அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க பரிகாரமா. அடுத்தது ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. இதை தாண்டி பெரிய பரிகாரம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்றது, நல்ல வந்து புதனை ஆக்டிவேட்டடா வச்சுக்கிறது. புதன்னா என்னன்னா புத்திசாலி. சோ உங்களுடைய புத்தி கூர்மை, அதாவது உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான். டெவலப் பண்ணாதான் சிறந்த லெவல்ல நீங்க முன்னேற முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.